சரி, கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ அருள் கிடைக்க எளிமையான பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா எந்த ராசியில் இருக்காரோ அதற்குரிய பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசியில் போய் இருக்காரு அப்படின்னா நெருப்பு ராசிக்கு உரிய அந்த பரிகாரம் செய்யணும். அடுத்து நிலராசியிலேருந்து அதுக்குரிய பரிகாரம் செய்யணும். இதே காற்று ராசியிலேருந்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்யணும். இதே பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் இருக்கும்போது நீர் சார்ந்த பரிகாரங்கள் செய்யணும். எந்த மாதிரி, அதாவது நெருப்பு ராசி அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. நிலராசி அப்படின்னா ரிஷபம், கன்னி, மகரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலராசி. காற்று ராசி வந்து மிதுனம், துலாம், கும்பம் இது மூணு பார்த்தீங்கன்னா காற்று ராசி. நீர் ராசி வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் ராசி. 5ஆம் அதிபதி வந்து நெருப்பு ராசியில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தீப பரிகாரம். அதாவது தீப பரிகாரம் செய்யலாம், ஹோம பரிகாரம் செய்யலாம். தீப பரிகாரம் அப்படின்னா உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா, அதாவது நெருப்பு ராசி அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசியில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும்போது நீங்கள் தீப பரிகாரம் செய்யலாம். அடுத்து நிலராசி அப்படின்னா ரிஷபம், கன்னி, மகரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலராசி. இந்த நிலராசியில் இருக்கும்போது நிலத்தில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வ அருள் கிடைக்கும். நிலத்தில் விளையக்கூடியதுன்னா வெத்தலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பொங்கல் வைத்து படையல் வைக்கிறது இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று ராசி. மிதுனம், துலாம், கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ராசி. இப்போ காற்று அப்படின்னாலே பொருள் பார்த்தீங்கன்னா புகை, காற்று, அதாவது வாசனை இந்த மாதிரியான பொருட்களை வச்சு நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். காற்று ராசியில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். மலர்கள், அதாவது மாலை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் மாலை, வாசனை திரவியம்னா ஜவ்வாது, புனுகு, அத்தர் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுக்கும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும். அடுத்து வந்து நீர் ராசி 5ஆம் அதிபதி நீர் ராசியில் இருக்கும்போது கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் 5ஆம் அதிபதி இருக்கும்போது அதாவது நீரால் அபிஷேகம் பண்ணலாம். ஒரு சாமிக்கு வந்து நீர் அபிஷேகம் செய்யலாம், பன்னீர் அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம். இந்த மாதிரி அபிஷேகம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். இந்த மாதிரி 5ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அதற்குரிய பரிகாரங்கள் செஞ்சாலே போதும் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.